ஹாய் காய்ஸ் வணக்கம். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். இனிமேல் ஆஃப்டர்நூன் லைவ் செஷன் கிடையாது. சாரி, எல்லாரும் ஒரு 2 டேஸ் 3 டேஸ் வரையும் நான் அந்த லிங்க்ல உங்களுக்கு ஜாயின் பண்ண அனுப்புறேன். ஓகே, மார்னிங் மட்டும் ஸ்கேல்ப் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்னிங்ல பார்க்கும்போது மார்க்கெட்ல ப்ராஃபிட்டபிளா இருக்கு சார். ஆஃப்டர்நூன்ல பார்க்கும்போது நீங்க இருக்கிற வரையும் இருக்கிறேன். அதுக்கப்புறம் நானே ஓனா ட்ரேட் பண்ணி நான் நிறைய லாஸ்ல போறேன். நிறைய பேரோட கம்ப்ளைண்ட்ஸ். அப்போ அந்த கர்மாக்கு நான் ஈடு கொடுக்க மாட்டேன். எனக்கு வேண்டாம். நல்ல கர்மா தான் எனக்கு வேணும். அப்போ மார்னிங்ல பொறுத்தவரையும் ட்ரேடிங் பெஸ்ட். அப்போ ட்ரேடிங் பெஸ்ட்னா மார்னிங் டைம் 9:50 டு 10:30 நம்ம ஸ்கேல்பிங் பண்ண போகிறோம். நியூ குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர்நூன் செஷன் ஒரு 2-3 டேஸ் அந்த லிங்க்ல நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். கவலைப்படாதீங்க சார், அதில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு அதுலேயும் சென்ட் ஆகும். நான் அதே காஸ்ட்டை கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி ஆஃப்டர்நூன் என்ன நீங்கள் ப்ரீமியம் மெம்பர்ஷிப்க்கு நீங்கள் பண்ணியிருந்தீங்களோ அதை சின்னதாக ஹை பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா மார்னிங் டெய்லி ஸ்கேல்பிங்கில் டெய்லி எல்லாருமே ஜாயின் பண்ண முடியல. ஏன்னா அவங்க பார்க்கும்போது சார் ஹை வால்யூமில் இருக்குது, நான் சின்ன வால்யூம் தான் வச்சுருக்கேன், அதே அவங்களுக்கு ஹை வால்யூமாக இருக்குது. அதனால் பப்ளிக்கோட எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சப்போர்ட் பண்ணுறது என்னுடைய வேலை. நல்ல கர்மா செய்தால் நல்லதே வரப்போகுது. ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் வைக்க போகிறேன். அதோடைய புது சேனலுடைய நேம் அதை பார்க்கும்போது மார்னிங் ஸ்கேல்பிங் ஒன்லி. மார்னிங் ஸ்கேல்பிங் ஒன்லி. ஓகே, மார்னிங் ஸ்கேல்பிங் ஒன்லி குரூப் இருக்கும். அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. கம்மியான காஸ்ட்டில் மார்னிங் 9:50 டு 10:30. மார்னிங் டெய்லி க்ரீன் அது அப்படியே தான் இருக்கும். மார்னிங் டெய்லி க்ரீன்ற சேனல் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதில் ஜாயின் பண்ணியிருந்தா நீங்கள் அதே கண்டினியூ பண்ணுங்கள். நோ ப்ராப்ளம். ஏன்னா ஒன் டேல நல்ல ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறீங்க. அதில் வர ஒரு விஷயமே கிடையாது. லாஸ் எடுத்து நம்ம தயாராக இருக்கோம். டெய்லியுமே க்ரீன் பண்ணுறோம். இனிமேல் ஆஃப்டர்நூன் செஷன் ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும் மார்னிங்கில் நான் ஜாயின் பண்ணல சார், என்னால் ஜாயின் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது, அந்த அளவுக்கு என்னால் பேமெண்ட் பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்காக நான் மார்னிங் ஸ்கேல்பிங் ஒன்லி அப்படின்ற நியூ குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதிலும் நான் லிங்க் கொடுக்க போகிறேன். ப்ளீஸ் எவ்ரி ஒன் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில் முன்னேறுங்க. எப்படி சார்ட் இருக்குது, என்ன விஷயங்கள் நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். 2 நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஈவினிங்லேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, 2 நாளைக்கு அப்புறம் ஆஃப்டர்நூனுடைய குரூப் வந்து கேன்சல் ஆகிடும். இனிமேல் மார்னிங் டெய்லி க்ரீன்ற ஒரு குரூப் இருக்கும். அது இல்லாமல் மார்னிங் ஸ்கேல்பிங் ஒன்லி அப்படின்ற 2 குரூப்பும் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். பபாய் பபாய். தேங்க்யூ. பாருங்க, அல்டிமேட்டா டெய்லியுமே க்ரீன் ஸ்கேல்பிங் பண்ணுறோம். அழகாக 1000 ருபீஸ்லேருந்து 5000 10,000 அவங்க வால்யூமுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு இன்கம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது லர்னிங்கும் பண்ணிக்கிறாங்க. ஏன் இப்படி மார்க்கெட் பிகே ஆகுது, இப்படி தான் மார்க்கெட் பிகே ஆகுமா, மார்க்கெட்டோட பிகேவர்ஸ் இப்படி தானா, மார்க்கெட் என்பது இயல்பான விஷயம். இப்படிதான் நம்ம ரொம்ப டிஃபிகல்ட்டா யோசிக்கிறோம். வேற எந்த விஷயங்களும் கிடையாது. நார்மல் மக்களுக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ட்ரேடருக்கும் வித்தியாசம் என்னென்றால், நீங்க ஆசைக்காக அடிமை, நான் ஆசைக்காக அடிமை கிடையாது. எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா மட்டும் தான் நான் செயல்படுவேன், இல்லைன்னா நான் செயல்பட மாட்டேன். இந்த டிசிப்ளினோட உங்களுக்கு ஒரு 2 மாசம் 3 மாசம் ட்ரைனிங் கொடுத்துட்டு வச்சுங்களேன், நீங்களே இண்டிபெண்டன்ட் ட்ரேடர் பண்ணலாம். அப்போ வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நீங்க கத்துவீங்க. கத்துட்டு மேல வாழ்க்கையில முன்னேறதுக்கு முடிவு பண்ணிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் பண்ணிட்டே இருப்பீங்க. இப்போ பார்க்கலாம் சார்ட் எப்படி இருக்குன்றது. ஓகே, எங்க நம்ம என்ட்ரி கொடுத்தோம், எங்க நம்ம எக்ஸிட் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே, இங்க பாருங்க, 25,300 கால் ஆப்ஷன், 112 ரூபால புட் ஆப்ஷன், சாரி புட் ஆப்ஷன் 112 ரூபால நான் என்ட்ரி. ஓகே, அது எக்ஸிட் ஆன இடம் 123 ரூபா. நம்ம பாயிண்ட் கேட்ச் பண்ணது ஸ்கேல்பிங் மோட் பாருங்க. இங்கிருந்து நம்ம ஸ்கேல்பிங் பண்ணி இருக்கிறது 13 பாயிண்ட்ஸ், 13 புள்ளிகள். இப்போவும் மார்க்கெட் அதுக்கு மேல தான் உடச்சி ஏறிட்டு இருக்கு. ஓகே, பிக்கஸ்ட் இங்கிருந்து பார்க்கும்போது ஒரு கிராஸ் டவுன் மூமெண்டம்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது எம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இது ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிருக்கு. மார்க்கெட் இதுக்கு கீழே டிராவல் ஆச்சுன்னா விழுந்துரும். இல்லைன்னா இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல போயிடுவான். என்ன பொறுத்தவரையும் மார்க்கெட் இங்கிருந்து கிராஸ் டவுன் ஆகணும். ஓகே, மார்க்கெட்டோட வியூவை புரிஞ்சுக்குங்க. இதுக்கு மேலே ட்ரேட் பண்ணாதீங்க. மார்னிங் ஒரு ஃபிக்ஸ் பண்ணுங்க ஒரு டைம், அதுக்கப்புறம் ட்ரேடே பண்றதை அவாய்ட் பண்ணிக்கங்க ப்ளீஸ். ஓகே, இப்போ பாருங்க, அடிச்சு உடைச்சி அவன் நம்மளுடைய ட்ரேட் முடிஞ்சிருமால 9:48 தான் ஆயிட்டு இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா டைம் தெரியும். கரெக்டா 123 திரும்ப அடைஞ்சிட்டான். இதை உடைச்சானா இவன் போற இடம் பார்க்கும்போது 140 லெவல், 140 ரூபா போவான். இங்கிருந்து உடைச்சானா நீங்க ஒன்னா பாருங்க, 25,300 புட் ஆப்ஷன் எடுத்துக்கங்க. இப்போ 122 ரூபா போயிட்டு இருக்கு. டைம் பார்க்கும்போது 9:48. இதுக்கு மேல ஒரு ஃபுல் பாடி கண்டல் 123க்கு மேல ஒரு ஃபுல் பாடி கண்டல் க்ளோசிங் வச்சிட்டானா டெஃபினெட்லா இது 140 லெவல்ல டச் பண்ணியே தீருவான். ஓகே, பிக்கஸ்ட் கிராஸ் ட்ரேடிங் மூவ்மெண்டம் நடக்கும். லைவ் மார்க்கெட்ல அடுத்த கண்டல் என்ன செய்ய போகுது, எப்படி நம்ம என்ட்ரி கொடுக்க போறோம், எது நம்ம எஸ்எல்ஆர் ஃபிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, மார்னிங் செஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆஃப்டர்நூன் செஷன் இமெயில் கிடையாது. 2 நாள் மட்டும் தான் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கவங்கள அவைலபிளா இருக்கும். அதுக்கப்புறம் நான் 2 நாளும் நான் அந்த குரூப்ல நான் குடுத்துட்டே இருப்பேன். மார்னிங் குடுத்துட்டு இருப்பேன் உங்களுக்கு. ஓகே, நீங்க கவலைப்பட வேண்டாம். சார் நாங்க ஜாயின் பண்ணியிருக்கோம் எப்படி சார் அப்படின்னு.
உங்களுக்கு கண்டிப்பா லிங்க்ஸ் வரும். நீங்க என்ன பண்றீங்கன்னா 2 நாள் கழிச்சு அந்த லிங்க் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆயிடும். அடிச்சுட்டான் பாருங்க. உடைச்சிட்டானா? மார்க்கெட் பாருங்க. உங்க கண்ணு முன்னாடி நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். 23 to போயிருக்கிறது 28. இது போகிற இடம் 140 லெவல். அழகா இங்கிருந்து ஒரே சிங்கிள் கேண்டில் அடிச்சு முடிச்சு மேலே போயிடுவோம். ஓகேங்களா? ஸ்கேல்பிங் ரொம்ப ஈஸி சார். ஃப்ரீயா விடுங்க. எல்லா விஷயங்களும் மார்னிங்ல நம்ம பார்த்துக்கலாம். குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. வாழ்க்கையில முன்னேறுங்க. பட்டதெல்லாம் போதும். வாழ்க்கை எல்லாம் சிறப்பாக இருக்கும். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பிரீமியம் குரூப்ல ஜாயின் பண்ணி வாழ்க்கையில முன்னேறுங்க சார். போதும் பட்டதெல்லாம். ஓகே, எல்லா புகழும் இறைவனுக்கு, எல்லா புகழும் என் ஈஸ்வருக்கு, எல்லாம் பிரம்மசக்தியோட துணை. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, 161 போயிட்டு இருக்கு. பிக்கஸ்ட் இங்க உருவானா பிக்கஸ்ட் கேண்டல் உருவாகும் சார் அப்சைட்ல. இல்லைன்னா இது ஃபேக் பிரேக் அவுட்டா பண்ணி மார்க்கெட் அங்கிருந்து கிராஸ் டவுன் பண்ணிடுவான். ஓகே, அங்கிருந்து கிராஸ் டவுன் பண்ணிடுவான். இப்போ என்ன செய்யறோம்னா 25,350 உடைய புட் ஆப்ஷன் எடுத்துங்க. 25,300 புட் ஆப்ஷன். இது ஃபேக் பிரேக் அவுட்டா இருந்துச்சுன்னா, மார்க்கெட் இங்க இருந்து கரெக்டா இவனோட லோவை டார்கெட் பண்ணுவான். கிளியர்? லோவை டார்கெட் பண்ணுவான். இப்போ 103 ரூபா போயிட்டு இருக்கு புட் ஆப்ஷனோட பிரீமியம். ஓகே, என்ன பொறுத்தவரை கால் சைடு தான் உடைக்கணும், அப் சைடு தான் உடைக்கணும். சப்போஸ் இங்க ஃபேக் பிரேக் அவுட்டா இருக்கு, வால்யூம்ல கிரியேட் ஆகல அப்படின்னும் போது 103 ரூபா போயிட்டு இருக்கு. 25,300 உடைய புட் ஆப்ஷன். இது 112 ரூபாய்க்கு மேல நீங்க டிக்கெட் வாங்கலாம். 112 ரூபாய்க்கு சென்னை எக்ஸ்பிரஸ். சரிங்களா? 25,300 உடைய கால் ஆப்ஷன் ரெடி. புட் ஆப்ஷன் சாரி, 25,300 உடைய புட் ஆப்ஷன், 25,250 உடைய கால் ஆப்ஷன். பாருங்க, இந்த இடத்துல ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். இது சஸ்டெண்ட் ஆகல அப்படின்னா இங்கிருந்த மார்க்கெட் திரும்பவும் கிராஸ் டவுன் ஆயிடும். இல்லைன்னா இந்த ஹையை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ரைட்டுங்களா? சென்னை எக்ஸ்பிரஸ்ல ஒரு 5 பாயிண்ட்ஸ் ரொம்ப பாயிண்ட்ஸ் பேட் பண்ணி, ஏன்னா ட்ரெண்ட் ஃப்ரண்ட் அப் ட்ரெண்ட் ஆயிருக்கு. அதனால வந்து டவுன் ட்ரெண்ட்ல கம்மியான பாயிண்ட்ஸ் தான் நம்ம கேட்ச் பண்ண முடியும். 106 ரூபா போயிட்டு இருக்கு புட் ஆப்ஷனோட பிரீமியம். ஓகே, ரெடி. 112 ரூபால ரெடியா இருங்க. கிராஸ் டவுன் ஆகுது 112 ரூபால. 25,300 உடைய புட் ஆப்ஷன். ஓகே, 112 ரூபால தான் நீங்க லிமிட் பேஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பண்ணாதீங்க, ஏன்னா ஃபேக் பிரேக் அவுட் ஆகி இந்த சைடும் உங்களுக்கு ட்ராக் பண்ணும். 112 ரூபால உங்களுடைய என்ட்ரியா இருக்கணும். உங்களுடைய எக்ஸிட் லெவல்னு பார்க்கும்போது 124. பார்த்தியா? அங்கிருந்து அப்படியே எவ்வளவு பெரிய ரெட் கலர் கேண்டல் பண்ணாலையும் பிரீமியம்ல பாருங்க அப்படியே டிகேம் பண்ணிட்டான். பிரீமியம்ல அப்படியே டிகே பண்ணிட்டான். ஓகே, எதுக்கு ரெடியா இருங்க. லிமிட் ஆர்டர் ஃபேஸ் பண்ணுங்க. 112 ரூபால புட் ஆப்ஷன்ல லிமிட் ஆர்டர் ஃபேஸ் பண்ணுங்க. கால் சைடுக்கான பிரீமியம் இறங்கிடுச்சு. புட்டுக்கான பிரீமியம் ஓகே 110, 111. புட்டுக்கான பிரீமியம் இன்க்ரீஸ் 112. என்டர் 112ல என்டர். 112ல என்டர் பண்ணுங்க. அங்க ஒரு 5 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணலாம். 112ல லிமிட் ஆர்டர் ஃபேஸ் பண்ணுங்க. உங்களோட ரிஸ்க் பொறுத்தவரையும் 105 ரூபால உங்க ரிஸ்க். 105 ரூபாய் உங்களோட ரிஸ்க். அதுக்கு கீழே இறங்குச்சுன்னா நீங்க நிக்க கூடாது. 112 கமான் போயிட்டு இருக்கு. என்ட்ரி ஆயிடுச்சு. 112 நம்மளுடைய என்டர் ஏரியா வந்தாச்சு. ஒரு சிங்கிள் கேண்டல், ஒரு பிக்கஸ்ட் கேண்டல். ஓகே, 113 கமான். அங்கிருந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கான். 113, 114, 115, 113, 115 போயிட்டு இருக்கு. 113, 115, 116 சூப்பர். கிராஸ் டவுன் ஸ்டார்ட். 112 எடுத்த இடத்துல வந்தாச்சு இப்போ. ஆனா கண்டிப்பா ஒரு மூவ்மெண்டம் வரணும். பேரிஷ் சைடு ஒரு மூவ்மெண்டம் வரணும். ஓகே, புட்டுக்கான காலுக்கான பிரீமியம் அட்லீஸ்ட் 130 ரூபா வரைக்கும் கீழே விழும். 130 ரூபா வரைக்கும் கீழே விழும். புட்டுக்கான பிரீமியம் 123 ரூபா வரைக்கும் போகும். இப்போ வரைக்கும் 113, 114 ரூபா போயிட்டு இருக்கு. ஓகே, உங்களோட ரிஸ்க் சொல்லிட்டேன். ரிஸ்க் மேனேஜ் பண்ணுங்க. ரிவார்ட் மார்க்கெட் தானாக கொடுக்கும். அடிக்கடி எஸ்எல் கொடுக்கறத விட ஒரே எஸ்எல் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்றத விட்டுருவோம். புரியுதுங்களா? சிங்கிள் எஸ்எல் மார்க்கெட் கிட்ட விட்டுருங்க. ஏன்னா இந்த இடத்துல ஃபேக் பிரேக் அவுட் 9:30 ஓட கேண்டல் வந்து ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். ஃபேக் பிரேக் அவுட்ல எல்லாருமே ட்ராப் பண்ணி புட்டுக்கான பிரீமியம் இன்க்ரீஸ் பண்ணிட்டான். லோ லெவல அட் பண்ணிருக்கான் பாருங்க. 114, 115. ரைட். இங்கிருந்து போக போகுது சார். ஒரு 5 பாயிண்ட்ஸ் ரொம்ப அதிகமா எதிர்பார்க்க வேண்டாம். 5 to 6 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணுங்க. 123 டார்கெட் சொல்லியிருக்கு.
அதுக்கு முன்னாடி உங்களுக்கு போதும் என்ற மனமே பொன்னாகனதா இருந்தால் விட்டுருங்க. ஓகே, 112. இது 130 ரூபா வரையும் காலுக்கான பிரீமியம் கீழே விழும். புட்டுக்கான பிரீமியம் 123 ரூபா வரையும் இன்க்ரீஸ் ஆகணும். அட்லீஸ்ட் 120 ரூபா வரையும் இன்க்ரீஸ் ஆகணும். 113, 114 ரூபா போயிட்டு இருக்கு. கமான் கமான், ஒரு கிராஸ் டவுன் மூமெண்டம். 12, 13, 14, 15, 16, 16, 17, 18, 18 சார், 18 போயிருக்கு. 18 போயிருக்கு. 19 கிராஸ் டவுன் ஸ்டார்ட். 19, 17 வரையும் போயிருக்கு. 17 ஒரு மூமெண்டம் தேவைப்படும். அப் சைடில் ஒரு மூமெண்டம், புட் சைடுக்கான பிரீமியம் ஏறணும். ஓகே, 112 ரூபாய் என்ட்ரி கொடுத்தோம். 116, 17 வரையும் போயிருக்கு. இன்னொரு கேண்டல் புட்டுக்கான பிரீமியம் இறங்கணும். ரைட், 114, 114, 115. ஓகே, கிராஸ் டவுன் பண்ணிருக்கு. 113 கிராஸ் டவுன் பண்ணிருக்கு. புட்டுக்கான பிரீமியம் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும், கவலையே படாதீங்க. ஓகே, 117, 118, 118 ரெடி. எக்ஸிட் ரெடியா இருங்க. எக்ஸிட் ரெடி. எக்ஸிட் எக்ஸிட் பண்ணிங்க எல்லாரும். எக்ஸிட் பண்ணிங்க. போதும் போதும் என்ற மனமே பொன்னானது. முடிஞ்சிச்சு. 120, 120 அல்டிமேட் டார்கெட். 123 போகும் சொன்னேன். 120 போயிருக்கு ஹையஸ்டா. 121, 121, 121 அல்டிமேட் அல்டிமேட் சூப்பரான ஒரு ஸ்கேல்பிங் சார். முடிஞ்சாச்சு. ஸ்கேல்பிங் டன். அங்கிருந்து 7 to 8 பாயிண்ட்ஸ் பிடிச்சிருக்கும். 7 to 8 பாயிண்ட்ஸ். எக்ஸிட் எக்ஸிட் எவ்ரிவன் எக்ஸிட். அதுக்கு மேல வேவ் டு பண்ண கூடாது சார். எக்ஸிட் பண்ணிங்க. எக்ஸிட் பண்ணிங்க. மென்ஷன் பண்ணுங்க சார். எவ்வளவு மென்ஷன் பண்ணுங்க? எவ்வளவு? 1700 rupees ப்ராஃபிட். சூப்பர். எவ்வளவு சார் ப்ராஃபிட்ஸ்? மென்ஷன் பண்ணுங்க ப்ளீஸ். கரெக்டா நம்ம எக்ஸிட் ஆன உடனே பாருங்க பேரிஷ் கேண்டல்ல கன்வெர்ட் ஆயிடுச்சா? ஓகே, இது 123 வரை போகும். ஆனா நம்மளோட சேஃபா எக்ஸிட் ஆகுறது நன்றி. 1500 ரூபா ப்ராஃபிட், 3322 ரூபா ப்ராஃபிட், 4000 ரூபா ப்ராஃபிட் செந்தில் குமார், கிருஷ்ணன் பிரசாத், கௌரி தர்ஷன் 3k ப்ராஃபிட், 800k ப்ராஃபிட் வெங்கடேஷ், ஃபுட்ஃபில் 1400, மதன் 600, 1200 ரூபா ப்ராஃபிட், 6k ப்ராஃபிட், 900 ப்ராஃபிட், ரமேஷ் 6k ப்ராஃபிட், வடிவேல் 1k ப்ராஃபிட், 2900 rupees ப்ராஃபிட். ஓகே, குமார் 2200 rupees profit and 1000 rupees profit, 1300 rupees profit, 200 profit, 750 rupees profit, 8k profit. ஓகே, சூப்பர் சூப்பர். 1k profit இன்க்ரீஸ் ஆகுது. மக்களுடைய நம்பிக்கை இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டான இடத்துல நம்ம என்ட்ரி கொடுக்கிறோம். கரெக்டா 123 டச் பண்ணிச்சா ப்ரோ? 123 பின் டிராப்ல டச் பண்ணிடுச்சா? 900 rupees profit. நம்மளுடைய என்ட்ரி ஒரு எக்ஸிட் 123 இருந்து ரிஜெக்ஷன் ஆகுது பாருங்க. பர்ஃபெக்டா என்ட்ரி, பர்ஃபெக்டா எக்ஸிட். ரிஸ்க மேனேஜ் பண்றோம், ரிவார்ட மார்க்கெட் கிட்ட விட்டுறோம். 112 ரூபாய் என்ட்ரி கொடுத்திருக்கோம். 13 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணிருக்கு. 8k ப்ராஃபிட், 400 rupees ப்ராஃபிட். நன்றி 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 சார். டெய்லியுமே மார்னிங் கிரீன் அதனால தான் வச்சிருக்கேன். ஆஃப்டர்நூன் ட்ரேட்ல பொறுத்தவரை நிறைய பேர் டிராப் ஆகுறாங்க. மார்னிங் ஆஃப்டர்நூன் என்னோட லைவ்ல இருக்க வரைக்கும் ஓகே, லைவ் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணி லாஸ்ல கன்வெர்ட் ஆகுறாங்க. அதனால தான் நான் மார்னிங் செஷன் மட்டும் இனிமேல் கண்டினியூ பண்ண நினைக்கிறேன். ஆஃப்டர்நூன் செஷன் கிடையாது. ஓகே, 400 rupees ப்ராஃபிட். ஓகே, அதுக்கு மேல என்ட்ரி கொடுக்காதீங்க. அது உங்களை அப்படிதான் வர வைக்கும். தயவு செய்து சொல்றேன், அதுக்கு மேல போயிட்டு என்ட்ரி எல்லாம் கொடுக்காதீங்க. அது அப்படிதான் வர வைக்கும். வேண்டாம். ஓகேங்களா? மென்ஷன் பண்ணுங்க சார். 3500 rupees ப்ராஃபிட். அவ்வளவுதானா? லைக்ஸ் கூட இல்லையே சார். லைக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அவ்வளவு பேர் லைவ்ல இருக்கீங்க, ஆனா லைக்கே இல்லையே ப்ரோ. மார்னிங் செஷன்ல ஹையஸ்ட் வால்யூம் வச்சிருந்தேன். உங்களுக்கு ஹையஸ்ட் வால்யூமா இருக்கு. அதுதான் எனக்கு ஸ்மாலஸ்ட் வால்யூம் இருக்கிறதுல. இன்னும் ஸ்மாலஸ்டா நிறைய பேர் ரிக்வஸ்ட் சார், என்னால அந்த அளவுக்கான பண்ண முடியாது. நான் ரொம்ப ஏழை வீட்டு பையன், ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் அப்படின்னு நிறைய பேருடைய இது. அதனால என்ன பண்றேன்னா, ரொம்ப லோவஸ்ட் ஆஃப்டர்நூன்ல பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த காஸ்ட்டுக்கு லைட்டா அப் ஆகும். ரொம்ப அப்பெல்லாம் ஆகாது. நீங்க ரவுண்ட் ஸ்பீக்கர் நம்பர் எல்லாம் உடைக்காது, நீங்க கவலைப்பட வேண்டாம். ஓகே, அந்த அளவுக்கு நான் வால்யூம் கிரியேட் பண்ண போறேன். மார்னிங் செஷன்ல ஜாயின் பண்ணி இருக்கிறவங்களுக்கும் நான் வால்யூம் கிரியேட் பண்ண போறேன், கம்மியான வால்யூம்ல. ஓகே, நீங்க கவலைப்பட வேண்டாம். எவ்ரி ஒன் ஜாயின் பண்ணுங்க. எல்லாருமே ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க சார். மார்னிங் செஷன் பொறுத்தவரை நம்மளுக்கு என்னைக்குமே கிரீன் தான், ரெட்டே கிடையாது. கரெக்டா 123 அடிச்சுட்டு ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்மேஷன் பண்ணிட்டானா? 123 அடிச்சுட்டு கரெக்டா அந்த இடத்துல ரெட் கலர் கேண்டில் ஃபார்மேஷன் பண்ணிட்டான். உங்களை அங்க இன்வெர்ட் பண்றதுக்காக வர வச்சான். அதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கிருந்து கிராஸ் டவுன் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஹாப்பினஸோட இருக்கீங்களா? ஹாப்பியா இருக்கீங்களா சார்? 2k ப்ராஃபிட், 3k ப்ராஃபிட். மார்னிங்